டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நாடாளுமன்ற தேர்தல்னால தான் எங்களால் பெரிய லெவலில் வாக்கு பெற முடியல. சட்டமன்ற தேர்தலாக தான் நடக்கிறதே வேறன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி உரக்க குரலை சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஓபிஎஸ் பதில் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிங்க. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா விலாங்குடி தொகுதி சட்டமன்ற தேர்தல் தானே, இடைத்தேர்தல் தானே, அதில் கிழிக்க வேண்டியதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பதிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாமல் திணறி போயிருக்காரு. ஏன்னா அங்கே கேவலமாக 5000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் பாலும் கொலியில் தள்ளி விட்டுறதுக்கு சமம்ன்றாங்க. அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி மிகப்பெரிய லெவலில் வீழ்ச்சி பெறதுக்கு எடப்பாடி பழனிசாமியால் தவறான முடிவு தான் காரணம். ஸோ ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ஆளுமையாக இருக்கும்போதே அவங்களோட எதிர்த்தவங்கெல்லாம் வெளியேறினாங்க கட்சி. ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அரவணைச்சு போனாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த தன்முகம் மனிதனே கிடையாது. ஸோ அவருக்கு அந்த கட்சி தலைமை போதும், பொறுப்பு போதும், கட்சியை பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பற்றினா போதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுயநலமாக யோசிக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விளாசுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணியினர் விளாசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.